ஓகே வணக்கம். நான் டாக்டர் என் திலகவதி, ருமட்டாலஜிஸ்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு எஸ்எல்ஏ பற்றி ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான் இது. எஸ்எல்இன்றது சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்தமெட்டோசிஸ், அதை லூப்பஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. அது ஒரு ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ டிசீஸ், தனது எதிர்வினை நோய், இணைப்பு திசுக்களை பாதிக்கப்படக்கூடிய நோய். இது ஒரு ஒரு முக்கியமான நோய். ஏன்னா இது இளம் பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து மூட்டுக்கள் வலி, வீக்கம், சூரிய ஒளி பட்டா உடம்புல முகத்தில் வந்து எஸ்பெஷலி ஒரு ரேஷஸ் மாதிரி பட்டர்ஃப்ளை ரேஷன்னு சொல்லுவோம். முகம் செவந்து போகிறது, முகம் எரிச்சல் வர்றது, அதிக அளவில் முடி உதிருதல், காரணம் தெரியாத காய்ச்சல், ரொம்ப நாளாக ஜுரம் இருக்குது என்னன்னே தெரியாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து எஸ்எல்ஏயோட முக்கியமான அறிகுறிகள். ஏன் எஸ்எல்ஏ பற்றி நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா, ஏன்னா இது வந்து உள் உறுப்புகளை பாதிக்கப்பட்டு அதனால் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கலாம். எஸ்பெஷலி கிட்னி ப்ராப்ளம், சிறுநீரக பிரச்சனைகள், சிறுநீரகத்து வழியாக ப்ரோட்டீன்ஸ் லீக் ஆகலாம். அதே மாதிரி மூளை பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃபிட்ஸ் வரலாம், ஹெடேக் வரலாம், ஸ்ட்ரோக், பக்கவாதம் கூட வரலாம். அதனால் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு உயிருக்கு பின் விளைவுகள் வரக்கூடிய அளவுக்கு இந்த நோய் வந்து ரொம்ப ஒரு தீவிரமான நோய். அதனால் இது வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு இரத்த பரிசோதனையோ இல்லை ஒரு தேவைப்பட்டால் ஸ்கேனோ யூரின் டெஸ்ட்டோ மூலமாக இந்த நோயை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஏற்ற மருந்துகள், மாத்திரைகள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் நம்ம ஆரம்பித்தா இந்த நோயை கட்டுப்பாட்டில் வச்சு பின் விளைவுகளை வராமல் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்.